மக்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். நம்ம செல்ல பிராணியை வீட்டில் எதுக்காக வளர்க்குறோம்? ஆசையாக இருக்கிறதுக்காக தானே வளர்க்குறோம். கடவுள் சத்தியமாக நான் ஆசைப்படவே இல்லைங்க இந்த செல்ல பிராணிங்களை வளர்க்க. எல்லாம் என் பிள்ளைங்களால் வந்தது. இதை வாங்கி வளர்த்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி வளர்த்துட்டு நம்ம தலையில் கட்டிட்டு விட்டு போயிடுவாங்க. இழிச்சவா யார் வீட்டில் ஒரு பொம்பளை இருப்பாளே அவள்கிட்ட கொடுத்துட்டு போயிடலான்னு எல்லா வீட்லேயும் இதுதான் நடக்குது. நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் செய்கிறோன்னு. ஆனால் ஒரு வேளை சோறு வாங்கி போட்டதில்லை, ஒரு வேளை செஞ்சதில்லை அதுங்களுக்கு. அப்படி இருக்குது. எல்லாமே இப்போ நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. இவங்கள வளர்த்து ஆளாக்கி ஒரு கடமை முடிஞ்சிச்சுன்னு உட்காந்தோம்னா அடுத்தது பேர பிள்ளைங்களை வளர்க்குறோமோ இல்லையோ இந்த செல்லப்பிராணிங்களை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்றாங்க எல்லா வீட்லேயும். எல்லா பிள்ளைங்களும் பார்த்துங்கம்மா அவங்களுக்கு பொழுது போகுமா, போர் அடிக்குமான்னு. எங்களுக்கு பொழுது மட்டும் போகலைங்க, பொழுதே இது கூட தான் போகுது. அப்படி ஆயிருக்கு. ஒரு துண்டை கேட்டு அந்த அநியாயம் பண்ணுது. இந்த துண்டை கொடுக்குற வரைக்கும் என்னை விடவே விடலைங்க. இந்த துண்டை கேட்டு அவ்வளோ அட்டகாசம். வாயில் இங்கே பாருங்க, மூஞ்சில் வச்சு மிதிக்குதா, மூஞ்சில் வச்சு மிதிக்கும், ஏறி குதிக்கும். நான் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்க முடியல. வீட்டில் யாருமே இல்லை, படுக்கலான்னு பார்த்தா பெரிய ஆளே இவங்க தான். ஒரு 10 பேருக்கு சமம் இவங்க இருக்கிறது. எல்லார் வீட்லேயும் இப்படி தானா? தயவுசெய்து செல்லப்பிராணியை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து அந்த ஆசையை விட்டுருங்க. நம்ம எங்கேயுமே போக முடியாது, போனாலும் நிம்மதியாக அந்த இடத்துல இருக்க முடியாது. ஐயோ டாகை விட்டுட்டு வந்துட்டோமே, என்ன செய்தோ எது செய்தோ அதே நினப்புல யாருக்கு தோணுதோ இல்லையோ நம்ம வளர்க்குறோம் பாருங்கள். சோறு போடுறோம் பாருங்கள். அந்த சோறு போடுற நேரம் வந்தாலே ஐயோ அது பட்னியாக கிடக்குமே, என்ன தான் வச்சுட்டு வந்தாலும் நேரத்துக்கு வைக்கிறது வேறு. அதனால் தயவுசெய்து வளர்க்காதீங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக்